வேளாங்கண்ணி காரைக்கால் வழியாக புதிய ரயில்கள் இயக்க கோரி மாவட்ட அளவில் வரும் 17ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாகையில் வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதுரை புனலூர் விரைவு ரயிலை காரைக்கால் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும், வாரம் 2 முறை இயக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு ரயிலை தினசரி இயக்க வேண்டும், தாம்பரம் காரைக்கால் விரைவு ரயிலை திருநள்ளார் காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும், திருநள்ளார் பெங்களூர் இடையே காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வழியாக தினசரி விரைவு ரயில் அறிமுகம் செய்ய வேண்டும், திருவனந்தபுரம் திருச்சி பகல் நேர இன்டர்சிட்டி விரைவு ரயிலை வேளாங்கண்ணி வரை நீட்டித்து சென்னை வரை தினசரி இன்டர்சிட்டி ரயிலாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற ரயில்வே நிர்வாகத்தை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டமும் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டமும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. நாகை என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம். இந்த நாகைக்கு நாகையை போன்று ரயில் நிலையங்கள் நாகை சுமார் 20 கோடிக்கு மேல் வருவாய் வரக்கூடிய நாகை ரயில் நிலையம், அதுபோன்று தஞ்சாவூர் ரயில் நிலையம், அதுபோன்று மயிலாடுதுறை ரயில் நிலையம், அதுபோன்று கும்பகோணம், இவைகளெல்லாம் 20 கோடிக்கு மேற்பட்டு பயணிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த வருமானத்தில் 3 ரயில் நிலையத்துக்கும் பல்வேறு விதமான ரயில் சேவைகள் பல ஊர்களுக்கு இருக்கிற நிலையில் நாகையை மட்டும் புறக்கணிக்கின்ற விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய மண்டலத்தால் புறக்கணிக்கப்படும் கண்டித்தும் நாகை பகுதியில் அதிக அளவில் இயக்க வேண்டிய தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இருவழி பாதை துரிதப்படுத்தவும், சென்னை செல்லும் கம்பன் ரயில் எக்மோர் வரை செல்லவும், அதுபோல் காரைக்கால் பேரளம் திருநள்ளார் ரயில் பாதையை திறக்கப்படாமல் திறப்பதற்கும் பல்வேறு விதமான இந்த நாகையினுடைய ரயில் கோரிக்கையை முன்வைத்து இங்கே வரக்கூடிய இது நாகை என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. நாகை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில், அதுபோல் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் ஆலயம், அதுபோன்று நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய திருநள்ளார் ஆலயம், அதுபோல் சிங்காரவரர் உள்ளிட்ட அதிக ஸ்தலங்களை கொண்ட உலக புகழ்பெற்ற ஸ்தலங்கள் கொண்ட இந்த இடங்களுக்கு ஏறத்தாழ நாளொன்றுக்கு சுமார் நாகை ரயில் நிலையத்துக்கு 6500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கிறார்கள் தற்செயலாக. ஆக இவ்வளவு மக்கள் வரக்கூடிய இந்த இடத்திற்கு ஏனைய ரயில் நிலையங்கள் கொண்டு நாகையும் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்குண்டான ரயில் சேவை தொடங்க வேண்டும். ஏன் எந்த காரணத்தால் நாகையை பற்றியும் புறக்கணிக்கிறார்கள் என்பதை இன்று நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக வந்து கலந்து கொண்ட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், அனைத்து சமூக ஆர்வலர்களும், ரயில் உபயோகிப்பாளர்களும், அதுபோல் காரைக்கால் திருநள்ளார் உள்ளிட்ட அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும், அதுபோல் நாகூர் வேளாங்கண்ணி பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இந்திய வர்த்தக தொழில்நுட்பத்திற்கு முன்னெடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த ரயில் சேவையை இந்த நாகை மக்கள் பயன்பெறும் வகையிலும், அதுபோன்று இந்த நாகப்பட்டினம் என்பது இன்னைக்கு பெரிய கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு விதமான சுற்றுலாத்தலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ரயில் சேவை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறதை நாங்கள் கண்டித்து உடனடியாக ஏனைய ரயில் நிலையங்கள் கொண்டு நாகையும் அனைத்து ரயிலும் இயக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முற்றிலும் இந்த பொதுமக்கள் நலன் கருதி மட்டுமே இந்த முடிவை இங்கே வருகை தந்தவர்கள் அனைவருடைய அவருடைய கருத்தின் அடிப்படையில் இந்திய தொழில்குழு முன்னெடுக்கப்பட்டு வருகிற 17 அதாவது 2 காலை 10 மணி அளவில் நம்முடைய நாகை ரயில் நிலையத்தில் ரயில் மறியலும், அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் முழுவதும் வெளிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் கடையடைப்பு செய்து இந்த நாகை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த ரயில் மறியலும் கடையடைப்பும் நடத்துகிறோம் என்பதை இந்த குழுமத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை தெரிவிக்க விரும்புகின்றோம்.